டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். ஹாய் கைஸ், தெலுங்கு சினிமாலேருந்து அனதர் பாகுபலி விட்டுருக்காங்க. நான் எதை பற்றி சொல்கிறேன்னா மிராய். இந்த மிராய் மூவி நான் கொஞ்சம் நினச்சி பார்க்கல இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு. இந்த படத்தோட ஸ்டோரி கான்செப்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதுக்கு நான் இந்த சினிமாவில் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே வைஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு. இந்த படத்தில் கேரக்டரைசேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி ஸ்ரேயஸ் ஐயரோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. தென் ஹீரோ தேஜாவோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவர் கொடுத்த ரோல் நல்லா போர்ட்ரேட் பண்ணியிருந்தாரு. தென் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சிஜி டீம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ரைட்டிங் டிபார்ட்மெண்ட் அவங்க நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் டிபார்ட்மெண்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் வைஸ் இந்த படம் சூப்பர் சாலிட்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஜானர் மித்தாலஜிக்கல் பேஸ் பண்ண ஒரு ஃபேண்டசி மூவி. ஸோ இந்த படத்தை கிட்ஸுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி சில எலமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அவங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்காக மட்டும் படம் இல்லை, எல்லா ஜென்ரல் ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி ஒரு செம்ம கமர்ஷியல் மூவி தான் இது. இதில் நல்லா ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் இருக்குது, மித்தாலஜிக்கல் கனெக்ட் இருக்குது, மதர் எமோஷன்ஸ் இருக்குது, ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது, தேவையான அளவுக்கு காமெடி சீன்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின் மூவி. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணணும், எந்த இதுலையும் டிசப்பாயிண்ட் பண்ணாது. நான் இந்த படத்துக்கு 4.5 ஸ்டார்ஸ் தருவேன். அந்தளவுக்கு இந்த படம் ஒத்து தான். நீங்கள் படம் பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.